வாங்க. வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. 2025 பொறந்து அதுங்களாட்டி 1 மாதம் முடிஞ்சு 2வது மாதத்துக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இந்த 1 மாதத்தில் நம்மளை சுற்றி என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்டு. வாங்க என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த 1 மாதத்தில். ஃபஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் 47th பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றிருக்காரு. அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் நிறையா சைன் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் வந்து பேக்கப் பண்ணி அவங்கவுங்க ஊருக்கு அனுப்புறது தான் அதில் முக்கியமான ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக அவர் சைன் பண்ணியிருக்காரு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் இல்லீகலாக இருக்காங்க அமெரிக்காவில். அவங்கள வந்து ஃப்ளைட் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்புறது ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக சைன் பண்ணியிருக்காரு. இது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி என்னன்னு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி விசஸ் டீப் சீக். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சாட் ஜிபிடி வந்து எவ்வளோ பாப்புலராக எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் சைனாக்காரன் அதுக்கு காம்படிஷனாக டீப் சீக்குங்கிற ஒரு ஏஐ வந்து இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இந்த சாட் ஜிபிடி விசஸ் டீப் சீக்கில் முக்கியமாக பேசப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேக்கிங் காஸ்ட்டு தான். இந்த சாட் ஜிபிடியை வந்து $100 மில்லியன் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுவே அந்த டீப் சீக் ஏஐ பார்த்தீங்கன்னா வெறும் $6 மில்லியன் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதனால் சாட் ஜிபிடிக்கு ஒரு பெரிய காம்படிஷன் ஆகி அமெரிக்காவில் இருக்க நிறைய டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே அன்னைக்கு ஒரு நாளில் செமையாக இறங்கியிருக்கு. இந்த டீப் சீக் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாளில் மட்டும் அமெரிக்காவில் இருக்க நிறைய டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, கூகுள் எல்லா ஷேர் கம்பெனியோட ப்ரைஸும் இறங்கியிருக்கு. அந்த ஒரு நாளில் மட்டும் அமெரிக்காவில் மட்டும் $1 ட்ரில்லியன் ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது இஸ்ரோவை பற்றி. இஸ்ரோ வந்து இந்த வருஷத்தோட முதல் ராக்கெட் லான்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ராக்கெட் லான்ச் வந்து இஸ்ரோவோட 100th ராக்கெட் லான்ச்சும் கூட. NVS-02ங்கிற சேட்டலைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜனவரி 29ஆம் தேதி வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100th ராக்கெட் லான்ச் ஃபார் இஸ்ரோ. இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறாங்க எல்லாரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீ பரவி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் பலாயிரக்கணக்கான வீடுகள் வந்து நெருப்பில் எரிஞ்சு சேதமாயிருக்கு. இந்த எரிஞ்சு போன வீடுகளோட மொத்த ஒர்த் வந்து $20 பில்லியன் சொல்லி அந்த லோக்கல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகளும் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 9 வருஷமாக பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அவரோட ஓன் பார்ட்டி ப்ரெஷர்னால. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பிளே கான்சர்ட்னு சொல்லி அகமதாபாத்தில் ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த கான்சர்ட்டுக்கு மட்டும் 1 கோடிக்கு மேலே டிக்கெட்ஸ் விற்றுருக்காங்க. அதாவது 10 மில்லியனுக்கு மேலே டிக்கெட்ஸ் விற்று நிறைய மக்களை வந்து கான்சர்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் கும்பமேளான்னு சொல்லி ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அந்த ஹிந்து ஃபெஸ்டிவலில் 40க்கும் மேற்பட்டவங்க வந்து கூட்ட நெரிசலில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜனவரி மாதத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் ஆர் மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் இந்த ஜனவரி மாதத்தில் நடந்த பெரிய இன்சிடென்ட்ஸ் ஆர் மேஜர் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். வேறு என்ன கண்டென்ட் பேசுகிறதுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து பார்த்துட்டு நான் அடுத்தது அதை பற்றி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.